சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குவைத்துக்கான விமான சேவைகள் இடைநிறுத்தம். மத்திய கிழக்கு போரை தொடர்ந்து நடவடிக்கை. ரோஹன விஜயவீரவின் குடும்பத்திற்கு செலவிடப்பட்ட 26.2 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியா பயணமான விசேட விசாரணை குழு. ஏர்லைன்ஸ் நிதி மோசடியுடன் தொடர்புடையோர் கைது செய்யப்படும் சாத்தியம். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மோடி ஆலோசனை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் நகர்வு. கனடிய பொருட்கள் மீதான வரியை 50% உயர்த்திய ட்ரம்ப். மீண்டும் தொடங்கிய வர்த்தக போர். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று முதல் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோஹன விஜயவீரவின் குடும்பத்திற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை 26.2 மில்லியன் ரூபாய் பொது நிதியை செலவிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்ற போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு அரசாங்கம் இதனை கூறியுள்ளது. இந்த நிதி அவரது மறைவுக்கு பின்னர் சித்ராங்கனி விஜயவீர மற்றும் அவரது 6 பிள்ளைகளின் பராமரிப்புக்காக வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. எனினும் தற்போது சித்ராங்கனி விஜயவீர மற்றும் அவரது விசேட தேவையுடைய மூத்த மகளுக்கு உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. வெலிகடை சிறை கலவரத்தில் உயிரிழந்த தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கத்துரை மற்றும் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விழாவை ஏற்பாடு செய்திருந்த வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் உபதவிசாளர் கந்தசாமி சதீஷ் நேற்று கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறையில் எதிர்வரும் 25ஆம் தேதி வெலிக்கடை சிறை கலவரத்தில் உயிரிழந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கத்துரை மற்றும் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் உருவச்சிலைகளை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வந்தன. இதனை மையப்படுத்தி ஏற்பாட்டு குழுவில் ஒருவரான கந்தசாமி சதீஷ் காவல்துறையினரால் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இந்த விசாரணையை தொடர்ந்து மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவரை பிணையில் செல்ல அனுமதித்த நீதவான் குறித்த வழக்கை இன்று வரை ஒத்திவைத்துள்ளார். இந்த நிலையில் உருவச்சிலை திறப்பு விழா ஏற்பாடுகளுக்கும் தடை விதித்துள்ளார். 1983ஆம் ஆண்டு ஜூலை வன்முறையின் போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தங்கத்துரை மற்றும் குட்டிமணி உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள், சிறை அதிகாரிகள் மற்றும் சக கைதிகளின் தாக்குதலுக்கு இலக்காக உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பில் சந்தேக நபர்களிடமும் சாட்சிகளிடமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளது. ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்திற்காக 10 ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்தபோது ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றிடம் இருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பணத்தை கையூட்டலாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களையும் சாட்சியங்களையும் தேடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அடங்கிய விசேட குழு ஒன்று ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. குறித்த ஏர்பஸ் கொள்வனவு ஒப்பந்தத்தின் போது பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் வங்கிக் கணக்கின் உரிமையாளர் என கூறப்படும்
நிமல் பெரேரா என்பவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு இதற்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்திருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் வானூர்தி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாரி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகன் சமிந்திர ராஜபக்ஷ ஆகியோர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்களால் இதற்கு முன்னர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக எவ்வித அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு முன்னர் அது குறித்து ஆராய குழு ஒன்றை நியமிக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதன் மூலம் எவ்வித அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு முன்னர் இந்த முன்மொழிவை முழுமையாக ஆராய்ந்து விடயப்பரப்பு சார்ந்த அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் நோக்கில் பொருத்தமான குழு ஒன்றை நியமிக்குமாறும் குறித்த கடிதத்தில் அவர்கள் கோரியுள்ளனர். அரசாங்கம் கொண்டுவர தயாராகி வருவதாக கூறப்படும் உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியல் அமைப்பு திருத்த முன்மொழிவு குறித்து தற்போது சமூகத்தில் பல விவாதங்கள் எழுந்துள்ளன. எனவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் நீதவான்கள் மாவட்ட நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதிச்சேவை சங்கத்தின் 65 நீதிபதிகள் இந்த முன்மொழிவுக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. எந்தவித அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு முன்னர் இந்த முன்மொழிவை முழுமையாக ஆராய்ந்து விடயப்பரப்பு சார்ந்த அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் நோக்கில் பொருத்தமான குழு ஒன்றை நியமிக்குமாறு தாம் மரியாதை கேட்டுக்கொள்வதாகவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் நீதித்துறை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பிரதிநிதிகள் மற்றும் பொருத்தமானதாக கருதப்படும் ஏனைய பங்குதாரர்களை உள்ளடக்கியதாக அந்த குழு அமைய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கோ தற்போதைய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்று முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்கொட குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையானது ஒரு குற்றவியல் அரசாகவே செயல்பட்டு வந்துள்ளது எனவும் இந்த அரசாங்கத்தினால் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எவ்வகையிலும் நம்ப முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து 400க்கும் அதிகமான மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதுடன் அங்கு பெண்கள், சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளின் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்கொட தெரிவித்துள்ளார். முன்பள்ளிக்கு செல்லும் ஒரு சிறு பிள்ளையின் பாடசாலை பையும் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் இது யுத்த காலத்தில் முன்னைய அரசாங்கத்தினால் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பாரிய குற்றச்செயல் என்பது மிக தெளிவாக புலனாகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த சம்பவம் குறித்து தகுந்த விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனினும் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறானதொரு நீதியான விசாரணையை முன்னெடுக்கும் என்று தம்மால் நம்ப முடியாதுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு எந்தவொரு தேவையும் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டு பட்டளந்த வதை முகாம் விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க போன்ற தற்போதைய அரசியல் தலைமை எந்தவொரு முறையான விசாரணையும் முன்னெடுக்கவில்லை எனவும் பட்டளந்த அறிக்கை அச்சிடப்படுவதாக கூறி அந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களது சொந்த படுகொலை செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கே நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் வடக்கில் உள்ள மக்களுக்கு நீதியை வழங்கும் என்று தாம் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் விரைவில் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் இன்று தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் அந்த வாக்குறுதிக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை 75% உயர்வடைந்துள்ளது என்று மாற்றுக் கொள்கைக்கான கேந்திர நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கை முற்றிலும் போலியானது என்று பிபுதிரிகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்திற்குள்ளேயே அரசின் வாக்கு வங்கி சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது என பிபுதிரிகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கும் சூழலில் இத்தகைய சாதகமான அறிக்கையை வெளியிடுவது நகைப்புக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் இம்மாற்றுக் கொள்கைக்கான கேந்திர நிலையம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போதுதான் உண்மையான மக்கள் தீர்ப்பு வெளியாகும் எனவும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோவின் பெயரை பயன்படுத்தி சமூக ஊடகங்களினூடாக பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தொழில் அமைச்சு மறுப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சமூக அரசியல் மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டு குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை பின்தொடரும் சில குழுக்களினாலேயே இந்த வதந்திகள் திட்டமிட்ட முறையில் பரப்பப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோவின் பெயரை பயன்படுத்தி பௌத்த மத யாத்திரைக்கான தம்பதிவ பயணம் மற்றும் தாய்லாந்துக்கான ஆன்மீக சுற்றுப்பயணங்களை தடை செய்வதற்கு அரசாங்கம் ஆயத்தமாக்கி வருவதாக சமூக ஊடகங்களினூடாக மிக மோசமான முறையில் அப்பாட்டமான பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போலி பிரச்சாரமானது நாட்டின் பல்லின சமூகங்களுக்கு இடையிலான சக வாழ்வை சீர்குலைக்கும் ஒரு சாதியாகும் என தொழிலமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்களை திசை திருப்பி தவறாக வழிநடத்தும் நோக்கில் பரப்பப்படும் இத்தகைய கீழ்த்தரமான போலி பிரச்சாரங்கள் குறித்து தொழிலமைச்சர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. அமைச்சரினால் இவ்வாறானதொரு கருத்து வெளியிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் சோடிக்கப்பட்டவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஒருபோதும் அத்தகையதொரு கூற்றை வெளியிடவில்லை எனவும் குறிப்பாக இலங்கையின் சமூக அரசியல் மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டு குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை பின்தொடரும் சில குழுக்களினாலேயே இந்த வதந்திகள் திட்டமிட்ட முறையில் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொழும்பு ஹோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழும்பு கோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றிலேயே குறித்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயினால் குறித்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு பணிக்காக கோட்டை மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். கூட்டத்தில் முக்கிய சட்ட மூலங்களை நிறைவேற்றுவது, எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை சமாளிப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான கனடாவுடன் வர்த்தக போரை மீண்டும் தூண்டும் வகையில் கனடாவுக்கு எதிராக கடுமையான புதிய வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மின்சார உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் உள்ளிட்ட சில கனடிய பொருட்கள் மீதான வரி 50% உயர்த்தப்படுவதாக அரசு தலைவர் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இது அமெரிக்க நிர்வாகம் எந்தவொரு நாட்டிற்கும் எதிராக விதித்துள்ள மிக கடுமையான வரிகளில் ஒன்றாகும். அமெரிக்காவின் வடக்கு பகுதிக்குள் பரவிய காட்டுத்தீ புகைக்கு பதிலடியாக கனடாவுக்கு எதிராக வரிகளை விதிப்பதாக ஜனாதிபதி சமீபத்தில் அச்சுறுத்தியிருந்தாலும் ட்ரம்ப் நேற்று இந்த வரிகள் அந்த விடயத்திற்கு தொடர்பில்லாதவை என வெள்ளைமாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் வரி அறிவிப்பை அடுத்து கனடாவின் ஒன்டோரியா மாகாண முதல்வர் டக் போர்டும் இந்த வரிகளுக்கு பதிலடியாக கனடாவும் வரிக்கு வரி டாலருக்கு டாலர் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என கோரியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவைத்துக்கான விமான சேவைகள் இடைநிறுத்தம், மத்திய கிழக்கு போரை தொடர்ந்து நடவடிக்கை. ரோஹன் விஜயவீரவின் குடும்பத்திற்கு செலவிடப்பட்ட 26.2 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் அறிவிப்பு.
ஆஸ்திரேலியா பயணமான விசேட விசாரணை குழு. ஏர்லைன்ஸ் நிதி மோசடியுடன் தொடர்புடையோர் கைது செய்யப்படும் சாத்தியம். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மோடி ஆலோசனை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் நகர்வு. கனடிய பொருட்கள் மீதான வரியை 50% உயர்த்திய ட்ரம்ப். மீண்டும் தொடங்கிய வர்த்தக போர். இதுடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.